கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியினாலே உங்கள் வாழ்க்கையிலே உண்டாக போகும் அல்லது உண்டாகும் அற்புதமான மாற்றங்களை குறித்து தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். நன்றாக கவனியுங்கள். ஒரு மனிதன் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். ஒருவேளை ஊழியத்திலே அல்லது தொழிலிலே, வியாபாரத்திலே, கல்வி கற்கிற இடங்களிலே, அந்நிய தேசத்திலே, எந்த காரியத்தில், எந்த வேலையில், எந்த ஊழியத்தில் ஈடுபட்டிருந்தாலும் சரி, என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் மாற்றம் ஏற்பட வேண்டுமா? அல்லது ஒரு மகிமையான பிரேக் த்ரூ, வெற்றி திருப்புமுனை உண்டாக வேண்டுமா? அல்லது நீங்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல ரெக்கைகளை அடித்து உயரே உயரே எழும்ப வேண்டுமா? ஒரு அற்புதமான ஒரு ரகசியம் இருக்கிறது. உங்கள் சிநேகிதரை, உதவியாளரை, உங்களை ஆட்டி தேற்றி அரவணைக்கிற உங்கள் தேற்றவாளன் இருக்கிறவராகவே இருக்கிறார். உங்களோட இருப்பார். உங்களுக்குள்ளே இருக்கிற இவரை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். இவரை பெற்றுக் கொள்ளுவதோடு இவரை பற்றி கொண்டு இவராலே வழிநடத்தப்படுகிற ஒரு அற்புதமான வாழ்க்கை நீங்கள் வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கை பாருங்கள், சின்னவனாய் இருக்கிற நீங்கள் ஆயிரமாய் பெருகுவீர்கள். சிறியவனாய் இருக்கிற உங்களை பலத்த ஜாதியாய் கர்த்தர் மாற்றுகிறது அவருக்கு லேசான காரியம். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்காய் கர்த்தர் இந்த வேதத்திலே எழுதி கொடுத்திருக்கிற அற்புதமான ஆச்சரியமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ரிவைவல், ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி, ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் உண்டாக வேண்டுமே ஆனால் அது பரிசுத்த ஆவியினாலே அன்றி வேறு வழி இல்லை என்பதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஐயா, சின்னவனாய் இருக்கிற ஒரு மனிதன் ஆயிரமாய் பெருகச் செய்கிற அற்புதமான காரியங்கள் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும். சிறியவனாய் இருக்கிற உங்கள் பிள்ளைகளோ அல்லது நீங்களோ, என் அன்பு சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவி வரும் பொழுது சிறியவன் பலத்த ஜாதியாய் மாறுவான். நிச்சயமாய், அதிநிச்சயமாய். பாருங்க, ஊழியம் எப்படி செய்வது? ஐயா, ஒன்றுமில்லை. ஊழியத்திலே வறட்சி, கஷ்டம், கண்ணீர், ஆத்துமா இல்லை, யாருமே இல்லை, யாருமே என்னை மதிக்கவில்லை, யாருமே என்னை கண்டுகொள்ளுவதில்லை, யாருமே எனக்கு உதவி செய்வதில்லை, யாருமே என்னை அழைப்பதில்லை. காரியமெல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பதை மறந்து விடாதே என் அன்பு சகோதரனே, சகோதரியே. பரிசுத்த ஆவி வரும் பொழுதுதான் நீங்கள் பலனடைய முடியும். பரிசுத்த ஆவியின் பலன் உங்களுக்குள்ளே வரும் பொழுதுதான் கிறிஸ்துவானவர் அங்கே பிறக்க முடியும். மறந்து விடாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வியாபாரமா இருக்கலாம், உங்கள் தொழிலா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், நீங்கள் ஒருவேளை எந்த காரியத்தில், ஊழியத்திலே எதில் ஈடுபட்டிருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் உங்கள் பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்லவே அல்ல. ஓ மைட்டி காட், கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். என்ன ஆகும்? எல்லாம் ஆகும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது நீங்கள் அடைகிற பலன், உங்களுக்கு வருகிற ஞானம், உங்களுக்கு வருகிற தைரியம், விவேகம், புத்தி, ஓ மைட்டி காட், உங்களுக்கு வருகிற புதிய கிருபைகள் எல்லாம் உங்களை பலனடைய செய்து உங்களை எருசலேமிலும், சமாரியாவிலும், யூதேயாவிலும், உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் உங்களை சாட்சிகளாய் எடுத்து நிறுத்தும்படியாய் இந்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களை உயர உயர பறக்க செய்யும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று விசுவாசியுங்கள், நம்புங்கள், தாகமாயிருங்கள். கர்த்தர் உங்களை நிரப்புவார். உங்கள் பாத்திரம் நிச்சயமாய் நிரம்பி வழியும். மாற்றமே இல்லை. பாருங்கள், நம்முடைய நசரனாகிய இயேசு, நம்முடைய ஆண்டவருக்கே அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்பட்டபடி நசரனாகிய இயேசுவை, நம்முடைய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஐயா, அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் அவர் இருந்தபடியினாலே தேவன் அவரோட கூட இருந்தார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உங்களோட கூட இருக்க வேண்டுமோ? நீங்கள் அபிஷேகத்திலே நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் அப்பொழுதுதான் நன்மை செய்கிறவர்களாக, ஐயா, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்கள்
சொசைட்டிக்கும் உங்கள் திருச்சபைக்கும் நன்மை செய்கிறவர்களாக நீங்கள் சுற்றி திரிய முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் கவனியுங்கள். ஏசாயா 61:1 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு என்னை அபிஷேகம் பண்ணினார். மறந்து விடாதிருங்கள் ஐயா, இந்த பரிசுத்த ஆவி உங்கள் மீது இருக்கும் பொழுது, ஒருவேளை நீங்கள் தரித்திரராய் இருக்கிற நீங்கள், அன்பு தேவ பிள்ளைகளே, கடனும் கஷ்டமும் வேதனையும் பல்வேறு உபத்திரவங்கள் மத்தியில் இருக்கிற உங்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது உங்கள் தரித்திரியங்கள் எல்லாம், உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்திலே உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா தரித்திரியமும் மாறி போகும். நீங்களே தரித்திரராய் இருக்கிற நீங்களே, ஏழைகளாய் அப்ராணிகளாய் இருக்கிற திக்கற்றவர்களாய் இருக்கிற நீங்களே தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்லுகிறவர்களாய் மாறி போவீர்கள். ஆமென். கடன் வாங்கி கொண்டு தரித்திரராய் இருக்கலாம் ஐயா, நீங்கள் அநேகரிடம் கடன் பெற்றவர்கள், அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் மாறும்படியான ஒரு அற்புதமான காட்சி இங்கே நடைபெறும். நிச்சயமாய் நீங்கள் பலனடைவீர்கள், உலகம் எங்கும் சாட்சிகளாய் இருப்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஞானம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருடைய ஆவியானவரின் துணை, கர்த்தருடைய ஆவியானவருடைய உதவி, அவரால் நடத்தப்படுகிற, தேற்றரவு செய்யப்படுகிற, அவரால் போதிக்கப்படுகிற நிலையில் வாழும் போது உங்களுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு அதற்கேற்ற ஞானம், வேலை செய்கிறவர்களுக்கு அதற்கேற்ற ஞானம், ஐயா ஊழியம் செய்கிறவர்களுக்கு அதற்கேற்ற ஞானமும் புத்தியின் விவேகமும். அதோடு என் அன்பு தேவ பிள்ளைகளே, பல்வேறு நெருக்கடிகள், துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள், அவமானங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டுமா? நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே உங்களுக்கு விடுதலை. என் அன்பு சகோதர சகோதரிகளை, மறந்து விடாதிருங்கள். எந்த சிறையிருப்பில் இருந்தாலும் சரி, சிறையிருப்பில் இருக்கிறவர்களுக்கு விடுதலையை கூறுவதற்கு உங்களுக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும். நீங்கள் அங்கே இருந்து புறப்படுவீர்கள். சிறைச்சாலைகளின் கதவுகளை திறக்கவும், இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கட்டுகளையும் உடைக்கவும், எல்லா நுகத்தடிகளும் உடைபடவும் பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ, பரிசுத்த ஆவியினாலே அண்டி நுகங்கள் முறிவதில்லை. அது உங்க மேல இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைகள் மேல இருந்தாலும் சரி, நுகங்களை முறிக்கிற ஒரு அபிஷேகம் இருக்கிறது. ஐயா, உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா விதமான மந்திரம், பில்லிசூனியம், மாந்திரீக கட்டுகள், இந்த பரிசுத்த ஆவி என்கிற அக்கினி உங்கள் மீது பொழியும் பொழுது, உங்களை சுற்றிலும், பிள்ளைகளை, குடும்பத்தை சுற்றிலும் அரவணைத்துக் கொள்ளும் பொழுது, அந்த பிரசன்னமே நிச்சயமாய் எல்லா மந்திரம், தந்திரம், பில்லிசூனியங்களையும் நிர்மூலமாக்கும் என்பதிலே மாற்றம் இல்லை. சிம்சோன் மீது இறங்கின பரிசுத்த ஆவி அவனை பராக்கிரமசாலியாய் மாற்றியது. ஐயா, கிதியோன் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அந்த சாதாரண இளைஞன் மகா பராக்கிரமமான காரியங்களை செய்தான் என்று பார்க்கிறோம். திபுரால் ஒரு சாதாரண பெண்மணி நியாயாதிபதியாய் இருப்பதற்கும், பாராக் போன்றோரை அழைத்துக் கொண்டு தாபோர் மலையிலே ஏறி சென்று மகா பெரிய யுத்தங்களை நடத்துவதற்கும் அந்த அம்மா மீது இருந்த அற்புதமான அபிஷேகம், பரிசுத்த ஆவியினால் உண்டான அற்புதமான மாற்றங்கள். தானியேலும் யோசேப்பும் கூட அவர்களுக்குள்ளே தேவர்களுடைய ஆவி இருந்தது என்று ராஜாக்களின் மண்டபங்களிலே, ராஜாக்களின் குடும்பங்களிலே, ராஜாக்களின் சபையிலே இந்த அருமையான இளைஞர்களை குறித்து தானியேல் மீதும் யோசேப்பு மீதும் தேவ பிள்ளைகள் மீது இருந்த ஆவியை குறித்து, தேவர்களுடைய ஆவி, கடவுளுடைய ஆவி என்று அதை கேட்டவர்கள், அறிந்தவர்கள் பயப்படும் வண்ணமாய் காரியங்கள் நடந்தது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவி நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமான, அதிசயமான, நீங்கள் பல நூறு நாட்களாய், பல மாதங்களாய், வருடக்கணக்கில் காத்திருந்த நன்மைகளிலே ஒரு வெற்றி திருப்புமுனையை, ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்பதிலே மாற்றமே இல்லை. நீங்கள் நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் தப்பி போகாதபடி என் தேவனாகி கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆட்டி தேற்றி அரவணைத்துக் கொள்ளும்படியாய் உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே துணையாளராய், தேற்றவாளனாய், உதவியாளராய், ஐயா இவர்களை எல்லாவற்றிலும் நடத்துகிற நல்ல ஆசானாய், நல்ல போதகராய் இருந்து உம்முடைய பிள்ளைகளை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற அன்பு தேவ பிள்ளைகளுடைய விரல்களை, கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நன்றி
செலுத்துகிறோம் ராஜா. அநேகருக்கு இந்த நற்செய்தி கடந்து செல்லும்படியாய் எல்லோரும் புதுபலன் அடைந்து எங்கே கஷ்டப்பட்டு உபத்திரவப்பட்டு வேதனைகளிலும் துன்பங்களிலும் கஷ்டங்களிலும் சிறையிருப்புகளிலும் கண்ணிகளிலும் சங்கிலிகளிலும் அகப்பட்டுக் கொண்டது போல யார் யார் தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு பேருக்கும் பரிசுத்த ஆவியினாலே இந்த நுகங்கள் முறியும்படியாய், தடைகள் உடைக்கப்படும்படியாய், பரிசுத்த ஆவியினாலே சிறை கதவுகள் எல்லாம் திறக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கு விரோதமான சதி சூனியங்கள் எல்லாம் இந்த பரிசுத்த அக்கினியாலே சுட்டரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான ரகசியத்தை, இந்த அற்புதமான சத்தியத்தை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான அதிசயமான வெற்றி வாழ்க்கையின் திறவுகோல். நீங்கள் நிச்சயமாய் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள்.